ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வெளியில் போய் பார்த்தா நல்லா வெயில் அடிக்குதுங்க. காலையிலேயே நல்லா சுறுசுறுப்பாக சூப்பராக வெயில் அடிக்குது. கொஞ்ச நேரம் வந்து வெளியில் நின்றுட்டு வந்தாங்க. நல்லா அப்படியே வீட்டுக்குள்ளார வரவே முடியல, அந்த மாதிரி இருக்குது வெளியில். ஸோ வந்து இன்றைக்கே மக வந்து இன்றைக்கி நாளைக்கு 2 நாளும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக மாட்டான். திங்கட்கிழமை இருந்து தான் போவான். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனால் அம்மாவுக்கு தான் இன்னும் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க. ஆனால் அம்மாவுக்கும் வாயில் எதுவுமே பிடிக்கலன்றாங்க. அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன டிஃபன் செஞ்சுருக்கோங்கிறத போய் பார்க்கலாம். ஏன்னா இதை செஞ்சு கொடுத்தாவது அம்மா சாப்பிடுவாங்களாங்கிற அந்த இதுக்கு தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னா என்ன ஸ்பெஷலுன்னா, இன்றைக்கி உளுந்து வடையும் தேங்காய் சட்னியுங்க. அது கூட வந்து நேற்று நைட்டு வந்து செஞ்ச சப்பாத்தியும் அப்புறம் கொஞ்சம் சாம்பாரும் இருந்துச்சு. என் மகனுக்கு வந்து சட்னி எல்லாம் போட்டு சாப்பிட்டா அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு வந்து நல்லா இது உளுந்து வடை வச்சு நல்லா சாம்பார் நிறைய ஊற்றி சாப்பிட்டா தான் அவனுக்கு பிடிக்கும். அதனால் அவனுக்கு வந்து நேற்று நைட்டு வச்ச சாம்பார் இருக்குதுங்க. எங்களுக்கெல்லாம் வந்து சட்னி வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம். சரி, அம்மாவுக்கு போட்டு கொடுத்துடலாம். அம்மா சாப்பிடுவாங்களா, இது வாயில் பிடிக்குதா என்னான்னு தெரியல. சரி போட்டு கொடுக்கலாம், அவங்க சாப்பிட்டா சந்தோஷந்தான். ஏன்னா காய்ச்சல் ஆயிடுச்சுங்க அம்மாவுக்கும் என் மகனுக்கு எல்லாருக்கும். அதனால் வாயெல்லாம் அப்படியே என்னான்னு என்ன சாப்பிட்டாலும் அது வாயில் பிடிக்கவே மாட்டேங்குதுன்றாங்க. காய்ச்சல் வந்து எல்லாருக்கும் அதுதானங்க நடக்கும். அதனால் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போட்டு கொடுத்துடலாம். என் மகனுக்கு ஆல்ரெடி போட்டு கொடுத்தாச்சுங்க. இப்போ அம்மாவுக்கு போட்டு கொடுத்துட்டானா அவங்க சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன டிஃபன் செஞ்சீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்று சொல்கிறேங்க, ஆனால் எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம எண்ணங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் ஓடுங்க. நல்ல எண்ணத்தோடு என்ன செஞ்சாலும் நல்ல எண்ணத்தோடு செய்யுங்க. அது நல்லதாகவே நடக்குங்க. அந்த காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. அதே மாதிரி மனசில் வந்து வஞ்சனை எல்லாம் வைக்காதீங்க. நல்லதாக நினைங்க, நல்லதாகவே நடக்கும். தயவு செஞ்சு, ஏன்னா காலம் வந்து ரொம்ப ஓடிட்டே இருக்குது. நம்மளும் போய் சேரதா போகிறோம் எப்பானாலும். ஆனால் நம்ம இருக்கிற வரைக்கும் மனசில் வந்து வஞ்சனை இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டு நம்ம போவாங்க. இப்போ அம்மாவுக்கு போட்டு கொடுத்துடலாம். அம்மா சாப்பிட்டா நல்லது தாங்க. பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.